Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீட் தேர்வு தொடர்பாக வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம். நீட்டுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் அறிவிப்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக அதிமுக எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டு. சபாநாயகருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு. மக்களை ஏமாற்றவே நீட் தேர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியுள்ளதாக எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வை தங்களால் ரத்து செய்ய முடியாது என கூறிவிட்டு பின்னர் ஏன் கூட்டம் கூட்ட வேண்டும் என்றும் கேள்வி. இந்த நீட் தேர்வு குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது நானும் முதலமைச்சர் அவர்கள் கருத்தை தெரிவித்தார். இதை நீதிமன்றத்தில் இருக்குது, எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க? ஏற்கனவே சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டீங்க. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்தை, திமுக கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. நீட் தேர்வு மரணங்களுக்கு பொறுப்பேற்று தமிழக மாணவர்களிடம் மன்னிப்பு கோரவும் வலியுறுத்தல். காவலர் தேர்விற்கு 2024ஆம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயித்து மாற்று அறிவிப்பு வெளியிட தமிழக அரசுக்கு அண்ணாமலை வலியுறுத்தல். கடந்த ஆண்டு தேர்வு நடத்தப்படாத நிலையில் 30 வயது என்ற வரம்பால் இளைஞர்களின் கனவு பறிபோவதை அனுமதிக்க முடியாது எனவும் பதிவு. முல்லை பெரியாறு அணை குறித்த காட்சி பற்றி எம்புரான் படத்தை பார்த்தவர்கள் கூறியதை கேட்டவுடன் பயமும் கோபமும் வருவதாக பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் கருத்து. படம் வெளியான பிறகு சர்ச்சைக்குரிய காட்சிகள் அனைத்தும் நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சென்சார்ல முதல்ல கட் பண்ணல, நம் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8400 ரூபாய்க்கும் 1 சவரன் 67,200 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னை கோடம்பாக்கத்தில் கோகுலம் சிட்பண்ட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை. அண்மையில் வெளியான எம்புரான் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனத்துடன் தொடர்புடைய இடத்தில் ரெய்டு. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து, பிராந்திய நிலவரம் குறித்தும் 7 நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. 3 நாள் அரசு முறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் திசநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், பிராந்திய நிலவரம் குறித்தும் 7 நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டிற்கு இந்தியாவில் இருந்து டன் கணக்கில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. கப்பல்கள் மற்றும் ராணுவ விமானங்களில் அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்த காட்சிகளை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை. கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்றுப்பாதை அமைக்க திட்டம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெறுவதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தகவல். நானே நேரடியாக அவர் அழைத்துக் கொண்டு கொடைக்கானலிலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொதியாளெலாம் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே ஒரு டிபிஆர், ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முழுமை அடைந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எவ்வளோ ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு எஸ்யூ பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை பனையூரில் தாவேகாவினர் போராட்டம். திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோரை அப்புறப்படுத்திய போலீசார்.
நீலகிரி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. பாம்பன் சாலை பாலத்தில் தேங்கிய மழை நீரில் பயணித்த வாகனங்கள். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். சிறப்பு பூஜைகளுடன் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. திருச்சியிலிருந்து அதிகாலை 4 மணிக்கு துபாய் புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறால் பல மணி நேரம் நிறுத்தி வைப்பு. குடிநீர், உணவு கூட வழங்கப்படவில்லை என கூறி விமான நிறுவன அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். ரயிலில் தூங்கும் வசதி உள்ள பெட்டியில் படுக்கையை இணைக்கும் கம்பி இல்லாததால் கயிறு மூலம் கட்டி வைத்து பயணம். புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பயணி ஆதங்கம் தெரிவித்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவுகிறது. திருத்தணியில் அனுமதியின்றி தாவேகாவினர் அமைத்த சாமியானா பந்தல் அகற்று. காவல்துறையினருடன் தாவேக தொண்டர்கள் வாக்குவாதம். தேசபக்தி படங்களில் நடித்த பழம்பெரும் ஹிந்தி நடிகரும் இயக்குநருமான மனோஜ்குமார் காலமானார். தாதா சாஹேப் பால்கே, பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவிற்கு $7 டிரில்லியன் முதலீடு கிடைக்கும் என ட்ரம்ப் உறுதி. சந்தைகள் ஏற்றம் கண்டு அமெரிக்கா செழிக்கப் போவதை உலக நாடுகள் பார்க்க உள்ளதாகவும் பெருமிதம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.